மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பூல் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு வெற்றிச்செல்வன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் மின்னல் தாக்கி விவசாயிகள் உயிரிழந்ததை பார்த்துருந்தோம். குறிப்பிட்டு அதனுடைய புகைப்படங்கள் கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. மின்னல்கள் தாக்கக்கூடியது கடந்த காலங்கள்லேருந்து பார்க்குறோம். ஆனால் உயிரிழப்புகள் ஒரே இடத்துல இவ்வளவு நடக்கிறதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. ஏன் இந்த அளவுக்கான ஒரு தாக்கம்? நீங்கள் குறிப்பிட்டது போல் சமீப காலத்தில் இந்த மாதிரி மின்னல் தாக்குதல் அதிகரித்தது. கடந்த வருடம் இயற்கை பேரிடர் காரணமாக இறந்து போனவர்கள் எண்ணிக்கை IMD வெளியிட்டாங்க. அதில் அதிகப்படியான உயிரிழப்பு இயற்கை பேரிடர் காரணமாக நிகழ்ந்ததில் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம். வெள்ளத்தின் காரணமாக இறந்து போனவர்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. இரண்டாவதாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இடி மின்னல் தாக்குதல் காரணமாக தான். கிட்டத்தட்ட 2200 பேர் இறந்து போயிருக்காங்க பதிவான ஆய்வுகளினுடைய அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து. இந்த தன்மை அப்படிங்கிறது சமீப காலத்தில் அதிகரித்து கொண்டு வருகிறது. இந்த மின்னல் இடி மின்னல் தாக்குதல் காரணமாக இறந்து போவனுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா, அது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும்னா, கடந்த காலங்களில் காலநிலை மாற்றம் என்ன பிரச்சனை உருவாக்கிட்டு வருது, என்ன மாதிரி இயற்கை தன்மையில் மாறுதல் ஏற்பட ஆய்வு செய்துட்டு வராங்க. அதில் இடி மின்னல் அப்படிங்கிறதுல கணக்கெடுக்கவே இல்லை. லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகுது இடி மின்னல் தாக்குதலுக்கு காலநிலை மாற்றம் ஒரு காரணமாக இருக்கின்றது. அதனுடைய தன்மை மாற்றி அமைப்பதில் காலநிலை மாற்றத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருப்பது என்பதற்கான ஆய்வறிக்கை சமீப காலத்தில் தான் வந்திருக்கு. அப்போ இப்போதான் என்ன சொல்றாங்கன்னா, கிளைமேட் சேஞ்சுக்கு இதுக்கு ஒரு கோரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறது. என்ன ஆகுதுன்னா, இப்போ குளோபல் வார்மிங் ஏற்படுதுங்களா, அதிகப்படியான வெப்பம் என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான உங்களுக்கு மேகங்களை உருவாக்குது. இந்த மேகங்கள்ல இருந்து தான் நமக்கு மின்னல் அப்படிங்கிறது தோன்றுது. அப்போ இந்த மின்னல் தோற்றத்துக்கு அடிப்படையாக இருப்பது என்ன பார்த்தீங்கன்னா புவி வெப்பமயமாதல். அப்போ இந்த புவி வெப்பமயமாதல் காரணமாக அதிகப்படியான இப்படியான நிகழ்வுகள் நிகழ்ந்து வருகிறது அப்படிங்கிறத சமீபத்த ஆய்வுகள் அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறது. அதன் காரணமாக தான் இந்த இறப்புகளை நம்ம பார்க்கிறோம். கடந்த காலங்களை ஒப்பிடும்போது கடந்த காலம் ஏன் குறைந்த அளவிலான மின்னலோ இல்லை இடித்தாக்குதலின் காரணமாக உயிரிழப்புகள் இருந்துச்சு, இப்போ ஏன் அதிகரிச்சிருக்கு? நீங்கள் சொல்லக்கூடியது புரியுது, காலநிலை மாற்றத்தின் காரணமாக. பட் இப்போ ஒரேடியாக அதிகரிக்கிறதுக்கான ஒரு சூழலாக தெரியுது. என்னன்னா, கடந்த ஒரு 150 வருடங்களாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே வருது. அதில் கடந்த ஒரு 50 வருடங்களில் 0.8 டிகிரி செல்சியஸ் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக கடந்த 10,000 வருடங்களாக பூமியினுடைய குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 13 டிகிரி செல்சியஸ். இன்னைக்கு அது 14.5 டிகிரி செல்சியஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 200 வருடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. ஒரு கடந்த 8 லட்சம் வருடங்களில் இல்லாத அளவுக்கான மிகப்பெரிய ஒரு உயர்வு. சரி, இது என்ன பண்ணுது? இந்த குளோபல் வார்மிங் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தண்ணி சூடாக்கணும் இல்லையா, ஓஷனை சூடாக்குது. கடல் சமுத்திரங்களே பயங்கரமாக ஹீட் ஆகுது. அதன் காரணமாக உங்களுக்கு அதிகப்படியான நீராவி வெளியுதுன்னா மேகங்கள் வருது. இந்த இடிமின்னல் எப்படி உருவாகுது, லைட்னிங் எப்படி உருவாகுதுன்னா மேகங்கள்ல தான் உருவாகுது. மேகங்கள் அப்படி உருவாகும் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஒன்றோட ஒன்று ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து உங்களுக்கு லைட்னிங் உருவாகுது. முன்னாடி லைட்னிங் பார்த்தீங்கன்னா அப்படி மேகத்தில் மேலே வெட்டிட்டு போயிடும். அதனால தான் நம்ம மின்னலை பிடித்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா அதோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ சில பகுதியில் இடிமின்னல் தாக்குதல் ரொம்ப அதிகமான மழைப்பொழிவு இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா இடி தாங்கி வச்சிருப்பாங்க நமக்கு. ஏன்னா அங்கே இந்த மாதிரி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னா. ஆனால் சமீப காலத்தில் என்ன ஆகுதுன்னா இதனோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாகுது. அதாவது நிலத்தை தொடுவதை என்கின்ற இந்த நிகழ்வு அதிகரிச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே வெட்டிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ அதனோட பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இடிமின்னலுடைய தன்மை என்னமா இருக்குன்னா கீழே வரைக்கும் தொடுது. இதற்கு காரணம் என்னன்னா இந்த குளோபல் வார்மிங் தான் சொல்லுங்க. அதிகப்படியான வெப்பம் அதிகமான மழை மேகங்களை உருவாக்குது. அந்த மேகங்களுடைய தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கு. சின்ன அளவுக்கானவர்கள். அப்போ அந்த பெரிய அளவிலான மேகங்கள் இருக்கும்போது அதற்குள்ளாக ஏற்படுத்தி அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய ரியாக்டர் உங்களுக்கு மின்னலை உருவாக்குறது. அவை கீழே டச் டவுன் பண்ணுது. அப்போ இந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, வல்னரபிள் பாயிண்ட்ஸ்னா பகுதிகள்லாம் நம்ம என்ன சொல்லலாம் சார்? இதில் இதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. உங்களுக்கு வல்னரபிள் ஏரியா அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது பெரிய பிரச்சனை. அதிகமான மழைப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதிகளில் இடிமின்னல் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இது நமக்கு இயல்பு. ஆனால் இப்போ என்னென்னா சமீப காலத்தில் என்னென்னா ராமநாதபுரத்தில் 2 குழந்தைகள் இறந்து நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த பகுதியில் இது ஏற்படுத்தும் அப்படி என்பதற்கான இருக்குது. இப்போ நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் இன்ஸ்டியூட் அவங்க ஒரு ஆய்வுக்கு நிறைய இது கொண்டு வருகிறார்கள். ஸோ அவர்கள் தரக்கூடிய ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா இந்த மின்னலுடைய அமைப்பு முறையை கண்டறிவதற்கான சில பிரத்யேகமான கூட மாடலிங் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது இன்னும் நமக்கு முழுமை பெறலை. அப்போ எந்த பகுதியில் உங்களுக்கு மின்னல் தாக்குதல் அதிகம் இருக்கலாம், எங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் சொல்ல முடியும். இப்போ இங்கே மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது, கூடிய மழைப்பொழிவு வரக்கூடியன்னு சொல்லலாம். ஷார்ட் டேர்மா நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படி நம்ம சொல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். நீங்க சொன்ன மாதிரி ராமநாதபுரத்துலயும் வருது, கடலூர் போன்ற பகுதிகளிலையும் வருது. ஸோ மக்கள் மழை காலகட்டங்களில் வெளியே வர்றதை தவிர்க்கணுங்கிறத ஒரே வாய்ப்பா?
ஆமாம், அதுதான் ஒரே ஒரு வாய்ப்பு தவிர்க்கக்கூடியது. இரண்டாவது உங்களுக்கு மேகங்கள் இருண்டு வருகிறது அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே. ஸோ அந்த மாதிரி சில இப்போ வந்து நமக்கான ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சில பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவாண்மை நமக்கு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஒரு தட்டான் எப்படி பறக்குது அப்படிங்கிறத பொறுத்து மழையினுடைய வரத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக இருக்கக்கூடிய மீனவர்களுக்காக இருக்கக்கூடிய சில ஒரு இது இருக்கு. அவங்க சுற்றி இருக்கக்கூடிய சூழலை வந்து கணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, பட் அந்த சில வந்து வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய லோக்கலைஸ்டாக இருக்கக்கூடிய வெதர் ப்ரெடிக்ஷன் சிஸ்டத்தை வந்து நம்ம வார்னிங் சிஸ்டம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்றளவில் வந்து தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா விவசாயிகளுக்கான இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து நிறைய செய்திகள் தராங்க. மழை வரக்கூடிய இந்த மாதிரி பயிர் செய்யுங்க சொல்லுங்க. ஸோ அதை நம்ம இன்னும் அதிகமாக மேம்படுத்தலாம். அப்போ லோக்கலைஸ்டாக பஞ்சாயத்து லெவலில் இருக்கக்கூடிய அளவிற்கான இந்த மாதிரி கணிப்பு முறைகள் இவற்றை அதிகரிப்பதன் மூலமாக நாம் அவங்களுக்கான ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணணும். அதன் மூலமாக அவர்களுக்கு முன்னெச்சரிக்கைக்கான இருக்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான தகவலை நம்ம பரிமாற்ற முடியும். இன்னொன்று மழை காலகட்டங்களில் வந்து குறிப்பிட்ட நேரங்களில் வெளிவரக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட விவசாயிகள் வந்து மழை நேரங்களில் பூக்கள் விளைந்திருக்கக்கூடிய பூக்களை பறிக்கிறதோ இல்லை மற்ற வேலைகளுக்கு வெளியே போக வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ அவர்களுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்க வேண்டிய கட்டம் இருக்கப்போ அதாவது முடிஞ்ச அளவில் நம்ம வந்து இடிதாங்கிகளை வைப்பது என்பதுதான் இதுக்கான பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் அலர்ட் கொடுத்தாலும் வந்துட்டுமே வந்து எந்த பகுதியிலும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இடிதாங்கிகள் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எவ்வளோ பகுதிகளுக்கு ஒன்று அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது அது ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஓரளவுக்கு அதாவது என்னென்னா ஒரு இடிதாங்கினோட கெப்பாசிட்டி இருக்குல்ல, எந்த அளவுக்கு அதனுடைய ரீஜனை வந்து இது பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு பகுதியத்துக்குமே அது மாற்றங்கள் இல்லை. அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய இருக்குது. ஆய்வு செய்து வந்து அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு பஞ்சாயத்து அளவில் ஒரு இடிதாங்கிகளாச்சும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது நகரப்பகுதிகளும் நிறைய இருக்குது. நகரப்பகுதிகளும் இடிதாங்கியோ நகரப்பகுதியில் இருக்குது. நகரப்பகுதியில் நம்ம அதிகமாக வெளியே வர்றதில்லை. அது ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நகரப்பகுதியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டவர் இருக்குது இல்லைங்களா? செல்ஃபோன் டவர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ லைட்னிங் அது அரெஸ்ட் பண்ணுவதற்கான அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நகர்ப்பகுதியில் நேரடியாக மக்களை வந்துட்டு அவங்க மேலே தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புங்கிறது ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது கிராமப்புறங்கள். ஏன்னா கிராமப்புறம் ரொம்ப திறந்த வெளியில் இருக்காங்க இல்லையா மக்கள். ஸோ அதுக்கான கம்பேரிட்டிவ்ல பொறுத்த வரைக்கும் அப்போ நகரத்தில் இந்த ஆபத்து இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நகரத்தினுடைய கட்டமைப்பு அந்த அமைப்பு முறை அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் குறிப்பிட்டதை போலவே அந்த மலை மேகங்கள் வந்து அதிகமாக சூழக்கூடிய நேரங்கள்லேயும் வந்து இடிமின்னல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒரு சமீட்சையாக எடுத்துக்கணுங்கிறீங்க? ஆமாம், பேசிக்காக அதுதான். அதாவது என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரீ மான்சூனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது வந்து இடிமின்னலாக மாறுது. இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா குளோபல் வார்மிங் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா கடலை வந்து பயங்கர சூடாக்குவதனால அதிகமான மழை மேகக்கூட்டங்கள் உருவாகுது. இந்த மேகக்கூட்டங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மான்சூன் பீரியடாக இருந்தால் அது மேக வெடிப்பாக மாறுது. ப்ரீ மான்சூன் கண்டிஷனில் அது வந்து இடிமின்னலாக வந்து மாறுது. ஸோ பேசிக்கலி நம்மளுடைய கடலுடைய வெப்பத்தன்மை அதிகரிச்சுடுறீங்களா, பேசிக்காக அதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ கடலுடைய வெப்பத்தன்மையை நம்ம கட்டுப்படுத்தாத வரைக்கும் இதுல இருந்து நிரந்தரமான நமக்கான பாதுகாப்பு இல்லை. கடல் வேகமாக வெப்பம் அடைந்து கொண்டு வருகிறது. வெப்பம் அடைகிறது காரணமாக அதிகமான மேகக்கூட்டங்கள் உருவாகிறது. இந்த மேகக்கூட்டங்கள் வந்து உங்களுக்கு மான்சூனுக்கு முன்னாடி அது ப்ரீ மான்சூன் கண்டிஷனாக இருக்கும்போது அது இடிமின்னலை உருவாக்கின்றது. மான்சூன் காலகட்டத்தில் உங்களுக்கு நீரடியாக வந்துட்டு மாறுது, மேக வெடிப்பாக வந்து மாறுது. இன்னொரு விஷயம், குறிப்பிட்டு வெள்ள பாதிப்புகளில் உயிரிழக்கக்கூடிய மக்கள் இல்லை பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு வந்து நிவாரண உதவிகள்லாம் தராங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பாதிக்கப்படுறவங்களுக்கு இது வரைக்கும் பெரிய அளவில் நிவாரணம் இல்லைங்கிறது ஒரு சிக்கலாக இருக்குது. ரொம்ப குறைந்த அளவில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இன்னும் அதை வந்து டிசாஸ்டராகவே வந்து அறிவிக்கல. இடிமின்னலை வந்து நம்ம டிசாஸ்டர் அறிவிக்கல. இப்போ ஹீட் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. வெள்ள பாதிப்பை வந்து நமக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. சைக்ளோனை வந்து டிசாஸ்டர் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இடிமின்னல் தாக்குதல் அதன் காரணமாக இறந்து போனவர்களுக்கு அது வந்துட்டு ஒரு இயற்கை பேரிடராக கருது, அது ஒரு டிசாஸ்டராக கருதி அவருக்கான இழப்பீடு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இன்னும் சட்டங்களை வந்து மேம்படுத்தலாம். ஓகே, தொடக்க அளவில் இடிமின்னல் தாக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் அந்த மாதிரியான முறைகள்லாம் இருக்கா? நம்ம அது என்ன பண்ணணும்னா அது வந்து உடனடியாக உயிரிழப்பு தான் பார்க்குறோம். ஆமாம், அது என்னென்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹை வோல்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டைரெக்டாக வந்து இறங்குறது தான். ஸோ அது வந்து அடிச்சதுன்னா டக்குன்னு அவ்வளோதான் உயிர் வந்துட்டு போயிருக்கும். எந்த அளவுக்கு அவங்க வந்து எந்த அளவுக்கு வோல்டேஜஸ் வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்கிறது பொறுத்து தான். ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டினால தாக்குதல் காரணம் பாதிப்படுறதுக்கு என்ன நீங்கள் சிகிச்சை அளிக்க முடியுமோ அதுதான். அதிகப்படியான இது ஆகிட்டாங்க எக்ஸ்போஷர் அவங்களுக்கு வந்து காப்பாற்ற ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே, அரசு இந்த ராமநாதபுரம் கடலூர் இந்த சம்பவத்தை ஒட்டி என்ன கற்றுக்கொள்ளணும், மக்கள் என்ன கற்றுக்கொண்டு இதன் பிறகு அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழியை இது நாள் வரைக்கும் நாம் வந்து இடிமின்னலை வந்து ஒரு முக்கியமான டிசாஸ்டராக வந்துட்டு பார்க்கல, இயற்கை பேரிடராக வந்து பார்க்கல. அப்படி தான் நம்மளோட பார்வை அப்படிங்கிற நம்மளை பொறுத்த வரைக்கும் மழை வெள்ள பாதிப்பாக இருக்கட்டும் அல்லது புயலாக இருக்கட்டும் இதுதான் முக்கியமான பிரச்சனையாக வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் இடிமின்னல் தாக்குதல் ஒரு முக்கியமான பிரச்சனையாக நம்ம பண்ணலாம். ஸோ இது குறித்தான ஃபஸ்ட்டு வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் நமக்கு அப்படி தேவைப்படுது. ரெண்டாவது இதற்கான நிவாரணங்கள் அப்படிங்கிற வழங்கப்படும். மூன்றாவது முக்கியமான விஷயம் எந்தெந்த பகுதியில் நம்ம முடிஞ்சளவுக்கு அதிகமாக இந்த
இடி தாங்கிகளை வந்துட்டு உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு. அது ரொம்ப பேசிக்கான விஷயம். நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ எந்தெந்த காலகட்டத்தில் எங்கே எந்த பகுதியில் எங்கே அதிகரிச்சிருக்கு என்பதை ஆய்வு மேற்கொண்டு அந்த இடத்துல இடிதாங்கிகளை உருவாக்குவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்குறேன். ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக வந்து பார்க்குறேன். குறிப்பிட்டு மழை போன்ற காலகட்டங்களில் இந்த பகுதியில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஒரு மரத்துக்கு கீழேயோ இல்லை அந்த மாதிரி பகுதிகள்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ அது நம்ம எப்படி மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது? ஆமா. அது இது குறித்தான நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு. அவேர்னஸ் வந்துட்டு நம்ம வந்து கொண்டு வரலாம். வந்து மழை காலங்கள்ல வெளிய நிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கலாம் அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்துட்டு ஒரு ஷெல்டர் கீழ இருக்கிறது என்பது பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மாரி இந்த மாதிரி அவேர்னஸஸ் வந்து நம்ம வந்துட்டு உருவாக்கலாம். அது குறித்தான விளம்பரங்களே நம்ம வந்து பண்ணலாம். அந்த கல்வியை நம்ம கொண்டு போய் சேர்க்க அது ரொம்ப முக்கியமானது. உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் பாதுகாத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறது. மழை காலங்களில் இடிமின்னல் காலகட்டத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான என்ன மாதிரி வேலைகளை செய்யலாம் என்பதற்கான நிச்சயமா அந்த ஒரு அறிவுறுத்தல் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அதை வந்து நம்ம வந்து ஊடகங்கள் மூலமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது. இன்னொன்று விவசாய மக்களுக்கு இன்னும் அதிகப்படியாக தேவையாக இருக்குது. அவங்களுக்கு இந்த சமீப புரிதலை நம்ம வந்து காலகட்டங்களை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. விவசாயிகளுக்கு நம்ம பேசிக்காக இதில் இறந்து போகிற ரொம்ப அதிகமாக தான் இருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் இறந்து போனாங்க. எல்லாமே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க. ஓகே. ஸோ விவசாயிகள் தான் இதில் அதிகமாக பாதிப்படைகிறாங்க. ஸோ விவசாயிகளிடம் இதை நம்ம கொண்டு போய் பேச வேண்டியது. அதனால தான் பஞ்சாயத்து லெவலில் இதை நம்ம கொண்டு போய் பேச வேண்டியது தேவை இருக்கு. இது எப்படி அணுகணும், என்ன மாதிரியான விஷயங்களை அரசும் மக்களும் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க. அரசு வந்து பல்வேறு விஷயத்துக்கு பதிமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.